ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஹேக்கத்தான் ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அங்கே டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ்க்கு போய்ட்டு பாஸ்வேர்ட் மேனேஜரில் கிட்டப் பாஸ்வேர்ட் இருக்கான்னு பாருங்கள். ஸோ கிட்டப்பில் தான் நம்ம கோடிங்ஸ் அண்ட் இதெல்லாம் பண்ணிவிட்டு மெயின் ஒர்க்கே கிட்டப்பில் இருக்குது. ஸோ எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டப் வந்து மெயில் வந்து மாற்றிருந்ததுனால மெயிலை மாற்றிட்டு போனேன். ஸோ நான் முதலுக்கு எந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடிக்கு மாற்றிட்டு கிட்டப் பாஸ்வேர்டை நீங்கள் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு க்ரோமுக்கு போய்ட்டு கிட்டப் லாகின் கூகுள் கிட்டப் சைன்இன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க. சைன்இன் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். இதெல்லாம் உங்களோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வந்து இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு கிட்டப் பாஸ்வேர்ட் கிடைக்கல அப்படின்னா ஃபர்காட் கொடுத்து நீங்கள் மறுபடியும் பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெயிலுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த கோடு நீங்கள் இதில் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு மெயில் இல்லை அப்படின்னா என்ன நான் முதலுக்கு எந்த மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அதை மாற்றிட்டு சைடில் வந்து 3 டாட்டை கிளிக் பண்ணி ஆல் மெயில்ஸை கிளிக் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள், கோட் வந்து வந்திருக்கும். எனக்குமே வந்து மெயில் வந்து வராமல் இருந்தது. ரீஃப்ரெஷ் பண்ணோடனே வந்துடுச்சு. இப்போ இதில் இருக்கக்கூடிய வெரிஃபிகேஷன் கோடை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அங்கே நம்ம விட்டுட்டு வந்தோம் இல்லையா, ஸோ இதில் டிவைஸ் வெரிஃபிகேஷன் கோட் அதில் வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்த உடனே நம்மளோட கிட்டப் பேஜ் வந்து லாகின் ஆகிடும். இதை வந்து டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ டெஸ்க்டாப் சைட்டுக்கு மாற்றினோடனே லெஃப்ட் சைட் மேலே வந்து பார்த்திங்கன்னா நியூன்னு வந்து க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா ரெபாசிட்ரி பேஜில் ரெபாசிட்ரி நேம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அங்கே வந்து வெதர் அப்படின்னா கிளைமேட், இந்த 2 ப்ராஜெக்டில் நீங்கள் எது பண்ணுறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து கிளைமேட் ப்ராஜெக்ட் பண்ணுறதுனால கிளைமேட் அப்படின்றத கொடுத்துக்கலாம். இப்போ கீழே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் அப்படின்றது கிளிக் ஆகிருக்கணும். பப்ளிக் தான் கிளிக் ஆகிருக்கான்னு பாருங்கள். இப்போது அதே பேஜில் கீழே வந்து ஆட் எ ரீட்மி ஃபைல் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த செக் பாக்ஸில் ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. அது ஒரு டிக் வந்துடும். இப்போ கீழே ரைட் சைட் கிரியேட் ரெபாசிட்ரி அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே பேஜில் கொஞ்சம் ஜூம் பண்ணிங்கன்னா கிரியேட் ஆனதுக்கப்புறம் அந்த கோ டு ஃபைல் பக்கத்தில் ப்ளஸ் இருக்கும். அதை கொடுத்து கிரியேட் நியூ ஃபைலை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிரியேட் நியூ ஃபைல் கொடுத்தோடனே இந்த மாதிரி பேஜ் வந்து உங்களுக்கு கோட் போடுற மாதிரி இருக்கும். இதில் மேலே நேம் யுவர் ஃபைல் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு index.html கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் இப்போ நம்ம இண்டெக்ஸ்க்கான கோடிங்கை வந்து டைப் பண்ண போகிறோம், HTML கோடு. ஸோ அந்த கோடை இங்கே நம்ம போட்டது பிறகு ரைட் சைட் கார்னரில் கமிட் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ கமிட் கொடுத்துட்டு இங்கேயும் மறுபடியும் கமிட் சேஞ்சஸ் இருக்கும். அகைன் அந்த கமிட் சேஞ்சஸை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீட்மி எம்டி அடுத்து நம்ம க்ரியேட் பண்ண இண்டெக்ஸ் HTML வந்து க்ரியேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஆகியிருக்கு. இப்போ மறுபடியும் நெக்ஸ்ட்டு அந்த கோ டு ஃபைல் அப்படின்னு இருக்குங்க இல்லையா, நம்ம இண்டெக்ஸுக்கு க்ரியேட் பண்ணோம் இல்லையா, அது பக்கத்தில் ஆட் ஃபைல், அதே ப்ராசஸ் அகைன் பண்ணுங்கள். ஆட் ஃபைல் கொடுத்துட்டு க்ரியேட் நியூ கொடுத்துட்டு இப்போ இங்கே இதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் கொடுத்தோம் இல்லையா, இப்போது script.js அப்படின்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஃபைல் நேமை. இப்போ script.js கிளிக் டைப் பண்ணது பிறகு இதுக்கான கோடிங்கை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இந்த கோடிங் போட்டதுக்கு பிறகு அதே போல் ரைட் சைட் மேலே சேவ் ஓகேங்க, கமிட் சேஞ்சஸ் அகைன் கமிட் சேஞ்சஸ். ஸோ 2 டைம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, கொடுத்தோடனே மறுபடியும் இங்கே ஆட் ஆகிடும். ஸோ ரீட்மி இண்டெக்ஸ் நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஜேஎஸ் கொடுத்தோம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்தாச்சு. அகைன் மறுபடியும் அந்த கோ டு ஃபைல்ஸ் பக்கத்தில் ஆட் ஃபைல்ஸ் கொடுங்க, கிரியேட் நியூ கொடுங்க. இங்கே நேம் யுவர் ஃபைல் அப்படின்றதுக்கு இடத்துல style.css. ஸோ style.css கொடுத்தோடனே இதுக்கான கோடிங்ஸை இங்கே போட்டுக்கோங்க. ஸோ இங்கே டைப் பண்ணது பிறகு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துடுங்க. அகைன் கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கமிட் சேஞ்சஸ் கிளிக் பண்ணோடனே அதுவுமே இங்கே ஆட் ஆகிடும். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஆட் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் க்ரியேட் கொடுங்க. ஓகேங்களா. ஸோ அகைன் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் போட்டாச்சு. இப்போது செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜில் லெஃப்ட் சைடு வந்து பேஜஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். நல்லா பாருங்கள், அந்த கோட் ஸ்பேசஸ் கீழே பேஜஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சென்டராக அந்த பிரான்ச் டாப்பிக்கில் நன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த நன்னை கிளிக் பண்ணி மெயின்ன்றதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மெயின் செலக்ட் பண்ணிவிட்டு அதே லைனில் பக்கத்தில் சேவ் அப்படின்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ மெயின் நம்ம கிளிக் பண்ணோம் இல்லையா, அது பக்கத்தில் ரூட் இருக்குது, அது பக்கத்தில் சேவ் இருக்குது. அந்த சேவ் வந்து எனேபிளாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே மேலே ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா சேவ் ஆனதுக்கான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து கிட்டப் பேஜ் சோர்சஸ் சேவ்டு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதே பேஜில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மினிமைஸ் பண்ணிவிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்கள். ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணோடனே அந்த ப்ளூ கலர் லைன் வந்து போயிடணும். ஸோ போயிடுச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அதை வந்து சேவ் பண்ணியாச்சு. ஓகேங்களா, நம்ம கோடிங்ஸை வந்து சேவ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்ட் சைடு நம்மளோட ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் நம்மளோட நேம் போட்டு அந்த யூசர் நேம் ப்ரொஃபைல் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா ஹோம் பேஜ் வரும். அது எதுவும் பண்ணாதீங்க. அது பக்கத்தில் கிளைமேட், இப்போ நம்ம க்ரியேட் பண்ண கிளைமேட் ப்ராஜெக்ட் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த கிளைமேட்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளைமேட்டை கிளிக் பண்ண உடனே இது வரைக்கும் நம்ம ஆட் பண்ண ஃபைல்ஸ்லாம் காட்டுதுங்க இல்லையா. இப்போ ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா
ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் டெப்ளாய்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. இந்த இடத்துல கிட்டப் பேஜஸ்ன்ற பக்கத்தில் ப்ரௌன் கலரில் ஒரு டாட் இருக்குது. அங்கே வந்து க்ரீன் கலரில் டிக் வரணும். அது இல்லாமல் வேறு எது வந்தாலும் சரி, க்ரீன் கலர் டிக் இல்லாமல் வேறு எது வந்தாலும் சரி, ப்ரௌன் கலரோ பிளாக் கலரோ சம்திங் எது வந்தாலும் ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பாருங்கள். ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரீன் கலர் டிக் கம்பல்சரி வரணும். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். அது பார்க்க நார்மல் டெக்ஸ்ட் மாதிரி இருக்கும், பட் அது கிளிக் பண்ணிங்கன்னா ஹைப்பர் லிங்காக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஒரு லிங்க் இருக்கும், அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்ட்டு இருக்கும். அதை காப்பி பண்ணிவிட்டு இப்போ உங்கள் ப்ரொஃபைல் மேலே இருக்குங்க இல்லையா, அந்த ப்ரொஃபைலுக்கு பக்கத்தில் கிளைமேட் இருக்கு இல்லையா, அந்த கிளைமேட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளைமேட்டை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மினிமைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரியல்மின்ற ஆப்ஷனுக்கு நேராக பென்சில் பிக்சர் ஒன்று எடிட் பண்ணுற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த எடிட் பண்ணுற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளைமேட் ஹேஷ்டாக் போட்டு ஒரு கிளைமேட் இருக்கும். அதுக்கு கீழே அது பக்கத்தில் வச்சு அந்த ஐஃபோன் பக்கத்தில் கர்சரை வச்சு என்டர் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைன் வரும். மறுபடியும் என்டர் கொடுத்து தேர்ட் லைன் வாங்க. தேர்ட் லைன் வந்தோடனே டபுள் ஹேஷ் போட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டு யூஆர்எல் போட்டுட்டு ஒரு கோலன் வச்சு ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம காப்பி பண்ண லிங்க்கை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு கமிட் சேஞ்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ கமிட் சேஞ்சஸ்க்கு கொடுத்த உடனே இந்த மாதிரி கேட்கும். மறுபடியும் நம்ம அகைன் கமிட் சேஞ்சஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ண உடனே பேக் ஸ்டெப் கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த யூஆர்எல் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் வெதர் ஆப் நம்ம பண்ண ப்ராஜெக்ட்கான மெயின் மோட்டோவே பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ அந்த என்டர் சிட்டி நேம், அந்த சிட்டியில் வந்து நம்மளோட சிட்டியை வந்து நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா டைப் பண்ணிவிட்டு கெட் வெதர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போது என்ன வெதர் இருக்குது, கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்றத அவுட்புட் வந்து காட்டணும். ஸோ டெம்பரேச்சர், விண்டு ஸ்பீட், கிலோமீட்டர் பெர் ஹார்ஸ் இதெல்லாம் காட்டணும். இதுதான் ஃபைனல் அவுட்புட். நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸோட ப்ராசஸை வந்து ஒரு பிடிஎஃபாக மேக் பண்ணி வேர்டில் டைப் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஒரு டாக்குமெண்ட். இதை வந்து நம்மளே தான் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா சேம் ப்ராசஸை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி டாக்குமெண்ட்டை வந்து எடிட் பண்ணி நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இந்த டாக்குமெண்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கிட்டப் லிங்க் அப்படின்ற லிங்க்கில் ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க போட்ட லிங்க் ஒன்று இருக்கும், அதில் நம்மளோட கிட்டப் லிங்க்கை வந்து போட்டுக்கிறோம். ஸோ இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம முக்கால்வாசி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட்ஸ் அண்ட் ப்ராசஸ் தான் பண்ணுவோம். உள்ளே இருக்கக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை மட்டும்தான் மாறும். சேம் ப்ராஜெக்ட்ன்றப்போ வெதர் ஆப்பா இல்லை கிளைமேட் ப்ராஜெக்டாக என்னமோ அதை பார்த்துக்கலாம். ஸோ கிட்டப் பேஜ் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அந்த கிட்டப் பேஜில் கோட் அப்படின்னு ஒன்று க்ரீன் கலரில் இருக்குங்க இல்லையா, அந்த கோடை கிளிக் பண்ணிவிட்டு கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே https://github.com அப்படின்னு போட்டு நம்மளோட யூசர் நேம் போட்டு என்ன ப்ராஜெக்ட்டோ அது இருக்கும். அதுக்கு பக்கத்தில் காப்பிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து காப்பிட் பண்ணிக்கோங்க. ஸோ காப்பி பண்ணிவிட்டு வந்து இப்போ அந்த வேர்ட் ஆப்பில் நம்ம எரேஸ் பண்ணோம் இல்லையா ஒரு லிங்க்கை, அங்கே வந்து போட்டுக்கோங்க. இதை எடிட் பண்ணுறதுக்கு வேர்ட் எடிட் ஆப் நிறைய இருக்குது, மொபைல் ஆப்பு. ஸோ அதை நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்குது, அது எப்படி லிங்காக மாற்றணுன்றதை நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வெதர் லிங்க் அப் அப்படின்ட்டு இருக்குது, அதாவது நம்ம பண்ண ப்ராஜெக்டோட லிங்க். ஓகேங்களா, அது வந்து கிட்டப்போட லிங்க் ஃபஸ்ட்டு நம்ம போட்டது நம்மளோட யூசர் நேம்குள்ளே அது போகும். நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகணுன்னா அதுக்கான லிங்க் இது. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா அங்கேயே கிளைமேட் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே ஒரு லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணி காப்பி லிங்க் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இப்போது எரேஸ் பண்ண லிங்க்கு இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ வெதர் பூஸ்ட் லிங்க் அப்படின்ற பிளேஸில் இதை போட்டுக்கலாம். இப்போது மேலெலாம் என்னென்ன லிங்க் போடணும், என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் நம்பருக்கு நேராக ரெஜிஸ்டர் நம்பர், இன்ஸ்டிடியூட் நேமுக்கு நேராக உங்களோட காலேஜ் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் அண்ட் டேட் ஆஃப் சப்மிஷனில் என்றைக்கு சப்மிட் பண்ணுறோமோ அந்த டேட், இதெல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த ஃபைலை வந்து சேவ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் சில எரர்ஸ்லாம் வந்து காட்டுது இல்லையா, அண்டு நம்மளோட லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டாகவே இருக்குது, அதுவுமே இன்னும் மாற்றலை. என்னென்ன வேர்ட் அலைன்மெண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணணுமோ அதெல்லாம் லைட்டாக பண்ணிக்கலாம். ஸோ த வெதர் டேஷ்போர்டு யூஸ் கேஸ் டைட்டில் வந்து இருக்குது. வெதர் டேஷ்போர்டுன்றது அப்படியே இருக்கட்டும். என்னோடய காலேஜ் நேமில் வந்து ஒரு சின்ன எரர் காட்டுது, அது வந்து கரெக்டாக தான் இருக்குது, பட் அதனோட சஜஷன் வேறு மாதிரி இருக்குது. டேட் ஆஃப் சப்மிஷன் எல்லாம் பர்ஃபெக்ட். இப்போ அந்த கிட்டப் லிங்க்குன்ற இடத்துல ஏன் அந்த மாதிரி காட்டுதுன்னா கோலன் பக்கத்தில் ஒரு ஸ்பேஸ் வந்து நான் விடலை. ஸோ பிரிண்ட் லேஅவுட் மெத்தடுக்கு மாற்றிட்டு நான் அதை வந்து மாற்றிக்கிறேன். ஸோ இது வந்து சின்ன மெத்தட் தான். என்ன பண்ணுறீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டுக்கு நேராக பக்கத்தில், அதாவது லாஸ்ட் வேர்டு பக்கத்தில் கர்சர் வச்சுட்டு ஒரு ஸ்பேஸ் விட்டிங்க அப்படின்னா லிங்க்காக வந்து மாறிடும். ஓகேங்களா, ஸோ இது ஒரே ஒரு மெத்தட் தான், அது வந்து லிங்க்காக மாறிடுச்சு. இப்போ இந்த ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். மேலே சைடில் 3 டாட்ஸுக்கு பக்கத்தில் சேவ் அஸ் கொடுத்திங்கன்னா திஸ் டிவைஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட் கொடுத்துட்டு ஃபைல் நேம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கலாம். ஸோ ஒரே டிவைஸில் ஒரு சிலர் வந்து நிறைய பேருக்கு பண்ணும்போது கொஞ்சம் டிவைஸ் நேம் வந்து மாடிஃபை பண்ணிக்கோங்க. உங்களோட சேவ் பண்ண அந்த டாக்குமெண்ட் கரெக்டாக சேவ் ஆகிருக்கா பர்ஃபெக்டாக அப்படின்றத ஒன்ஸ் வந்து செக் பண்ணி
ஓப்பன் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி நான் வேர்ட்லேயே வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே பர்ஃபெக்டாக வந்து எல்லாமே காட்டுது. என்னோடய வெதர் டேஷ்போர்ட் அண்டு லிங்க் வந்து லிங்காகவே இருக்குது. ஓகேங்களா, எந்த ஒரு டெக்ஸ்ட்டாகவும் மாறலை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக இப்போது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டாக்குமெண்ட்டை தான் நீங்கள் எஜுவேட்டில் அப்லோட் பண்ணணும். ஸோ எஜுவேட்னு போயிட்டு சர்ச் பண்ணி லாகின் பண்ணுவோம், eduwate.ind.in அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணது வந்து கொஞ்சம் ராங் வெப்சைட், அது வந்து கரெக்டாக லாகின் ஆகாது. ஸோ இந்த எஜுவேட்டை EDU அப்படின்னு போட்ட உடனே க்ரோமில் ஒரு சஜஷன் வரும் இல்லையா, ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் எடுத்திங்கன்னா தான் இந்த மாதிரியான எஜுவேட் லாகின் பேஜ் வருது. ஸோ மை கோர்சஸ்க்குள்ளே OCI ஆர்கிடெக்ட் ப்ரொஃபஷனல் அப்படின்றத நம்ம வழக்கம் போல் கிளிக் பண்ணிப்போம். இதில் தான் நம்ம யூஸ் கேஸ் 1, யூஸ் கேஸ் 2 அண்ட் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணியிருப்போம். ஸோ சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறது வந்து எப்படி, என்ன மெத்தட் அப்படின்றத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்கலன்னா நீங்கள் இன்னும் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலன்னா பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் சப்மிஷனுக்கு கீழே ஹேக்கத்தான் லெவல் 1 அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் சப்மிட் யுவர் சப்மிஷன் ஹியர் அப்படின்ட்டு ஒன்று, சப்மிட் யுவர் சொல்யூஷன் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோடனே ஆட் சப்மிஷன் கொடுத்துக்கோங்க. ஆட் சப்மிஷன் கொடுத்துட்டு இங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ அப்லோட் அப்படின்றத கொடுத்துட்டு சூஸ் ஃபைல் கொடுத்துட்டிங்கன்னா மீடியா பிக்கருக்கு பதில் வேறு ஏதாவது ஃபோட்டோ வீடியோ அப்படி கூட ஒரு சிலர் மாற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல கீழே சஜஷனில் காட்டுது. என்னோடய ஃப்ரெண்டுக்குமே ஒரு சிலருக்கு அப்படி காமிச்சிருந்தது. ஸோ நம்ம ஃபைல் சேவ் ஆகிருக்கிற லொக்கேஷனை பார்த்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கோங்க. நான் வந்து டாக்குமெண்ட்டில் தான் சேவ் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ நான் ஒன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி அதை செக் பண்ணிக்கிறேன், அந்த டாக்குமெண்ட் தானா, நம்ம எடிட் பண்ண டாக்குமெண்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த டாக்குமெண்ட்டை ஓப்பன் பண்ணி அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நான் செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த சூஸ் ஃபைல் அப்படின்றதுக்கு பக்கத்தில் நீங்கள் பண்ணது தான் வந்திருக்கான்னு பார்த்து சேவ் கொடுத்துருங்க. ஸோ அப்லோட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சேவ் சேஞ்சஸும் கொடுத்தாச்சு. சேவ் சேஞ்சஸ் கொடுத்த உடனே உங்களோட டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிடுச்சு. ஸோ ஹேக்கத்தானோட ப்ராஜெக்டான ஒர்க் வந்து இவ்வளோ தான் கைஸ். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் டேட்டில் தான் நானுமே வந்து போடுறேன். ஸோ சாரி ஃபார் திஸ் லேட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.